I greet you all in the name of Lord Jesus Christ. I am so happy to be meeting you all today through this Be Encouraged episode. And இன்றைக்கான episode, it is exclusive for Gen Z. Okay, நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது உங்கள் பிள்ளைக்கான ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குதத்தம். ஓகேவா, நீங்கள் அவங்கள குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், பட் ஆண்டவர் அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான சந்ததி. யூ ஆர் அ பிளெஸட் ஜென்ரேஷன். Gen Z kids, Gen Z people, உங்களை பற்றி அநேக காரியங்கள் நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களே, பட் டுடே வி நாட் கோனா லுக் இன்டு இட். அதை பற்றி எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. நான் வந்து ஜென்சினா என்னென்னு சிலதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கிட்ஸ், அந்த ஜென்ரேஷன் பீப்புள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது சில காரியங்கள் நான் பார்த்தேன். நான் ஜஸ்ட் ரீட் இட் அவுட். நான் சில நோட் பண்ணியிருக்கேன். தே ஆர் பேஷனட். இஃப் ரைட்லி கைடட் they can reach heights. They can reach heights. Okay, நீங்க எல்லாருமே ரொம்ப passionate ஆன people ஆம். Okay, especially Gen Z I'm talking about. You're very passionate and உங்களை ரைட்டா கைட் பண்ணோன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து யூல் பி லெர்ன். அடுத்து வந்து யூ ஆர் நாட் அஃப்ரேட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் குறித்து நீங்கள் அவ்வளோ பயப்பட மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ வில் கோ எனி எக்ஸ்டென்ட் டு அச்சீவ் இட். ஓகே, சில பேர் யோசிக்கலாம், கான்ட்ரடிக்டிங்காக இருக்கு, ஏன் பிள்ளைனா அப்படி இல்லை, ரொம்ப சோம்பேறி அப்படின்னு. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்ச காரியம்னு ஒன்று வரும்போது அவங்க ஹார்ட் ஒர்க்கை குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. they'll go to any extent. அடுத்து யூ பீப்புள், இந்த Gen Z பீப்புள் எப்படின்னா, யூ எம்ப்ரேஸ் சேஞ்சஸ். நீங்கள் இந்த சேஞ்சஸ் இந்த குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கோவிட் காலத்தில் டக்குன்னு ஆன்லைனில் தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் யூ காட் adapted to it very quickly. So அந்த மாதிரி தான், you are not scared of changes, you embrace it. You are pretty competitive. நீங்கள் ரொம்பவே காம்படிட்டிவாக இருப்பீங்க. ஓகே, நீங்கள் எந்த இடத்துலையும் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. and you have very strong focus on ethics. இந்த எத்திக்ஸ் சில பிரின்சிபல்ஸ் மேலே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்க்கு நீங்கள் அவ்வளோ இடம் கொடுக்க மாட்டீங்க. அண்ட் யூ ஆர் ட்ரூத் சீக்கர்ஸ். ட்ரூத் சீக்கர்ஸ்னால் எது உண்மை, இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட், ஒரு காரியம் போயிட்டு இருக்குன்னா இது உண்மைதானா அப்படின்றத பற்றி நீங்கள் அது கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, ஜென்சினா நிறைய காரியங்களை சொல்கிறாங்க, பட் நான் பேசிக்காக ரிசர்ச் பண்ணப்போ இது ஒரு சில பாயிண்ட்ஸ் இது ரொம்ப சிமிலராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, யூ பீப்புள் அரவுண்ட் யூ மைட் பி டெல்லிங் யூ தட் யூ ஆர் அ ஃபெயிலியர் ஆர் யூஆர் adamant, you're stubborn, you're this, you're that அப்படின்ட்டு. எஸ், இஃப் பீப்புள் அரவுண்ட் அஸ் ஆர் கரெக்டிங் அஸ், நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஓகே வாட் இஸ் தட் ஐம் டூயிங் ராங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ ஆர் அ பேரண்ட், God is talking to you about your children. He is saying that your child is a blessed one. Your child is a blessed generation. God is going to use your child to build His kingdom. If you are a Gen Z yourself, God is going to use you for His kingdom. நம்ம எல்லாருமே 1 Peter chapter 2 verse 9 to 10 வாசிக்கலாம். பட் யூ, இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. பட் யூ ஆர் அ chosen generation, a royal priesthood, a holy nation, His own special people, that you may proclaim the praises of Him who called you out of darkness into His marvelous light. You who once were not a people but now the people of God, who had not obtained mercy but now have obtained mercy. தமிழ்ல வாசிக்கலாம். This is my favorite verse and இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் இது சொல்றாரு. ஓகே, என்னென்னமோ சொல்றாங்க உங்களை பற்றி, நீங்களே உங்களை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை எவ்வளோ அழகாக மேன்மைப்படுத்துகிறார் பாருங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஸோ God has chosen you. அவர் என்ன சொல்றாரு? You are His chosen
people. You are his holy nation. You are his ஸ்பெஷல் பொசஷன். அதாவது அந்த லேபிள்ஸ்லாம் பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாருன்னு. அநேகர் இருளில் இருந்தாங்க, அந்த இருளிலிருந்து நீங்களும் இருளில் இருந்தீங்க, அந்த இருளிலேருந்து எப்படி வெளிச்சத்திற்கு வந்தீங்கன்ற டெஸ்டிமனியை அநேகர்கிட்ட போய் சொல்லக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க. See, you might have been okay, or you are இந்த ராங் ட்ராக்காக இருக்கலாம், இல்லை சில காரியங்கள் சேஞ்ச் ஆக வேண்டியதெல்லாம் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாருன்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, God is going to use you for his glory. You are a blessed generation. God is going to use you for his eternal purpose. Let us all pray. Lord Jesus, we thank you for this beautiful day. Lord ஆண்டவரே, இப்பொழுது கூட இந்த அழகான வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு சொன்னதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.